ஹாய் மை புக்கலே வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரிஸ். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் நான் ஒரு லாங்கான எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் கொஞ்சம் 15 மினிட்ஸ் 23 மினிட்ஸ் நோ 15 மினிட்ஸ் 16 மினிட்ஸ் இருந்தாலும் அதை நான் லாங்காக கொண்டு போயிருக்கேன். ப்ராவோ, சூப்பராக இருக்குது, பெருமையாக தான் இருக்குது. எல்லாம் ஜோரம் தட்டி கை தட்டிக்கோங்க. ஆனால் எபிசோட்ஸ் தான் இன்னும் முடியாத மாதிரி இழுத்து கொண்டு போயிட்டுருக்கேன். பட் இப்படி கம்மியான டூரேஷனில் கொடுக்குறனால தான் லாங்காக போகுது. வழி இல்லை, கேட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஓகே, இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரியில் கண்டிப்பாக கொண்டு போவேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஷுகா, ஓ கேத்ரின், நீயா? கேத்ரின், என்ன ஜெமினா, நீ ஷுகாவை லவ் பண்ணுறியா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் 2 பேரும் தனியாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவன் என்னை பிடிச்சது சண்டை போட்டுட்ருக்கான், அதான். நீ இன்னும் திறந்தலையா ஷுகா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இந்த சைடா? வேற எதுக்கா? ஜங்குக்காண்டி தான். ஆல்ரெடி நீ ஜங்குக்கு பண்ணது போதாதா? திரும்ப இதுக்காண்டி அவனை ஹர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கா? எங்க பாரு, நான் திரும்ப அவனை ஹர்ட் பண்ணுறதுக்கு வரல. திரும்ப நான் அவனை லவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். எந்த தைரியத்தில் நீ வந்திருக்க? அவன் உன்னை அக்செப்ட் பண்ணுவான்னு நினைக்கிறியா? ஏன் பண்ண மாட்டான்? அவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியும் தானே? அது இப்போவும் பண்ணுறான். அவன் அந்த டேங்க வச்சு என்ன ஒரு பொசசிவ் ஃபீல் பண்ண வைக்கிறான். அது எனக்கு நல்லா தெரியுது. நீ அப்படி நினைக்கிறியா? அதான் உண்மை. அவன் எப்படி போயும் செட்டே ஆகாத அந்த டேங் கூட பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். சி, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு அதை பார்க்குறப்ப பொசசிவ் தான் ஆகுது. ஜங்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அவன் என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறான். அவன் எப்படி ஒரு பையனை லவ் பண்ண முடியும்? அவனுக்கு ஏற்ற பொண்ணு நான் தான். பையனை லவ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கா? பையனை லவ் பண்ணுறது தப்பு தான். ஏன் ஒரு பாய் ஒரு பையனோட தானே சேரணும்? அப்படியா? ஆனால் இப்போ அவன் யாரை லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியும் தானே? டேம், அவன் லவ் பண்ணலை, ஜஸ்ட் என்னை வெறியேற்றுறான். அதை நீ நினச்சேன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அவன் வாயாலேயே சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஷுகா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நான் எந்த ஒரு இதில் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீ என் ஃப்ரெண்டா துரோகம் பண்ணியிருக்க. கண்டிப்பாக உனக்கு எனக்குமே நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். என்னோட தட்டி என்கிட்ட வந்து இப்படி நிற்காத, ஒழுங்கு மரியாதை போயிடுறேன், இல்லை நான் அடிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா தான் ஜிமினோட கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஷுகா, ஒன்றும் சேர, உனக்கு ஜெங்கோ லவ் பண்ணுறது தெரியுமா? அவன் என்னோட ஃப்ரெண்டா. அவன் லவ் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஆனால் உனதான் ஜங்கு யாரையும் லவ் பண்ணுறது பிடிக்காதே? பிடிக்காதுதான். அவன் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு அதே மாதிரி நான் யோசிக்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவன் எனக்கு தெரில, ஆனால் கொஞ்சம் என் சைடாக நல்லவனாக இருக்கிற மாதிரி இருக்கான். அதான் சேர விட்டேன். ஆனால் முறையா கிளாஸ்குள்ளே போகணும். ஸோ ஷுகாவும் ஜெமினும் அப்படி அங்கே கிளாஸ்குள்ளே தான் வராங்க. அவங்க அப்படி பெஞ்சில் படுத்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. நம்ம லைஃப்பில் ஏன் எல்லாமே இப்படி டிஃப்ரெண்ட்டாகவே நடக்குது? ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு. மச்சான், வாடா, ஒன்று தான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஜிமினா, என் லைஃப்பில் நீ நல்லதோ பண்ணுற கெட்டதோ பண்ணுற. எப்பட்றா? நான் உனக்கு என்னைக்கு நான் கெட்டது பண்ணியிருக்கேன்? கெட்டது நான் முழுசாக சொல்லிட முடியாது, பட் கெட்ட விஷயத்த சொல்கிறேன். அப்போ நான் நல்லதுன்னு ஒன்று பண்ணியிருக்கேனே, அது என்னது? நானும் ஜங்குக்கும் இப்போது க்ளோஸாக இருக்கோம்ல, அதுக்கு தான். ஓ அப்படியா, அது சரி. என்ன அடைச்சி ஏண்டா கத்துறா? அதாவது நீங்கள் சீன் நடந்துட்டுருக்க பாதியிலே போயிட்ட போல, அதான் எனக்கு நல்லா தெரில. இனிமேல் நானும் ஜங்குக்கும் கிளாஸ்குள்ளேயே என்னன்னாலும் பண்ணிக்கலாம். நீ சும்மா நேரமே என்னனாலும் பண்ணுவியடா. என்ன சொன்ன? அதில் ஒன்றும் இல்லை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா. அது மட்டும் இல்லை, அது
என்ன மறந்துட்டியா? இருடா, இப்போதான் நினைச்சு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது எனக்கு. அது சரி. ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது சுகாவுக்கு தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? எனக்கு தானே தெரிஞ்சு. இல்லை, உனக்கு முன்னாடி ஜங்குக்கு தெரிஞ்சு, ஜங்குக்கு அதுக்கப்புறம் எனக்கு சொன்னா, எனக்கு அப்புறம் தான் உனக்கு கடைசியாக தெரிஞ்சிச்சு. அப்போ அப்போ என்ன எனக்கு மணி கடைசி தெரியணும்? நான் தானே எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிப்பேன். ஆனால் லேட்டாக கண்டுபிடிக்கிறேன். கரெக்டாக தான் கண்டுபிடிக்கிறேன். பட் இப்படி ஒன்று விஷயம் நடக்குது. இனிமேல் உங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி நான் தான் வரணும். கண்டிப்பாக வரலாம். இனிமேல் உங்ககிட்ட எதாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நிஜமாக ஃபஸ்ட்டு சொல்லணும். நீ மறக்காமல் இருக்கணும். புரியுதா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னால் நான் டைரியில் எழுதி வச்சுக்கிறேன். நீ டைரி எழுதுகிற பழக்கம்லாம் இருக்கா? இருக்கே. உனக்கு இல்லையா? இல்லை, நான் எல்லாத்தையும் மெமரிஸாக க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன். அது எப்படி பண்ணுவேன்? ஆமாம், நீயும் சுகாவை டேட்டிங் போகிறதா பிளான் இருந்துச்சு. அது என்ன? ஐயோ ஆமாம், எனக்கு ஒரே பயமாக இருக்குடா. உனக்கு அது எனக்கு தான் இல்லாமல் இருந்துச்சு. என்னதான் கதை? அது அது வந்து இந்த வாரம் சண்டே தான் நானும் சுகாவும் வெளியே போகிறோம். எனக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. இது வரைக்கும் நானும் அவனு தனியாக போனதே கிடையாது. அதுக்கு பேர் தான்டா டேட்டு. ஆமாம், டேட்டு தான். ஆனால் என் மைண்ட இருக்கிற உண்மையெல்லாம் அவன் வெளியே வர வச்சிட்டா என்ன பண்ணுறது? தனியாக இருக்கிறதே அதான பயமே. தனியாக இருந்தால் என்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டால் டபக்குன்னு உண்மை வந்துருன்ட்டு அங்கே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி பரவாயில்ல, நீ லவ் பண்ணுறேன்னு அவனுக்கு நீ அந்த ஒரு விஷயத்த சொன்னியோ, நீ ப்ரெக்னென்ட் ஆகிற விஷயம். இன்னைக்கு கூட தெரியுமா, இன்னைக்கு கிஸ் பண்ணானா? இன்னைக்கு ஜங்கு கூட என்ன கிஸ் பண்ணா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்கள் 2 பேரும் டபுள் சைடாக லவ் பண்ணுறீங்க. நீங்களும் தானே லவ் பண்ணுறீங்க. நாங்கள் தான் என்ன சொல்லவே இல்லையே. ஆனால் சுகா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜங்குக்கே கண்டுபிடிக்கிறாருன்னா ஒன்றுலாம் என்ன ஏமாத்திரமாச்சே. இரு, இப்போதான் எனக்கும் ஞாபகம் வருது. அவ கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறியா? ஆமாம்ல, எனக்கும் சேம் டவுட் இப்போ வருது. கண்டுபிடிச்சிருப்பான்ல? இல்லை, வாய்ப்பில்லை. நான் தான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேனே. நீ பேசாமல் இருக்கிறதே அவன் அதில் கண்டுபிடிச்சிட்டானா? இருக்குமோ? இருக்கும். இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே கேத்ரின் வரா. இவ்வளோ பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாக இருக்கு ஜமுனா. இல்லை, எனக்கு அப்படி தான் இருக்குது. டேங்கி, அதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? இல்லை, நானும் சுகாவும் டேட்டிங் போகிறோம். அது வந்து நாங்கள் 2 பேரும் அங்கே போய் என்ன பண்ணோம்? ஏண்டா அது ஏண்டா என்னைய கேட்குறா? அதாவது நான் என்ன பண்ணணும்? நீ ஏதோ பண்ண வேணா, நீ அமைதியார். எதாக இருந்தாலும் சுகா பார்த்துப்பாரு. சுகா பார்த்துப்பானா? ஆனால் நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்ல. நீ படிக்காத மாதிரியே காட்டிக்கோ. அப்போ தான் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? ஆனால் அவன் என்ன பிடிக்கலன்னா பாதியிலேயே அப்படியே விட்டு போயிட்டானா கண்டிப்பாக அது போகிற ஆள் தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நடந்துக்க. ஆனால் அவன் என்ன லவ் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்டானா மென்டல். அதான் அவன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான்ல. இருந்தாலே நீ கொஞ்சம் ஐடியா கொடுறா. சரி, ஓகே, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்கே கேத்ரின் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் போய் உட்கார்றா. டேய், அங்கே போய்ட்றா. டேய், அவன் எதுக்கூட அவன் பக்கத்தில் போய் உட்கார்றான். தள்ளி போன அந்த வாய் சொல்லுதா பார்த்தியா? ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். ஜங்குக்கு இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். என்னடா? ஆமாம், நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா பேசிகிட்ருக்க. ஓ, அப்போ அவ கூட பேசணுமா அவனுக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக தான் பேசுகிறா. ஏன் அப்படி என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு டேங்னா இப்போ அப்படி வேகமாக வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அங்கே டேங் பக்கத்தில் வந்து நம்ம சுகா உட்காந்துருக்கான். அண்ட் ஜங்குக்கு நடுவில் உட்காந்துருக்கா. அதுக்கு பக்கத்தில் வந்து கேத்ரின் உட்காந்துருக்கா. சுகா அப்படியே பார்க்குறா. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நம்ம இதுக்கு. சரி, சின்னசுங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, நல்லபடியாக பேசுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே போய் ஜிமின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். நீங்கள் வந்து உட்காந்துருங்க, அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக சுகா அப்படியே நம்ம ஜிமினோட கை பிடிச்சிக்கிறான். கத்தாத, அமைதியார. அண்ணே கை பிடிச்சிருக்கே. பிடிச்சா என்ன, வேறு எதுவும் பிடிக்கலையே.
நீ அதையும் வேற பிடிப்பியா? இல்லை வேணாம், நீ இதே பிடிச்சிக்கோ, அதுக்கு இதுவே பரவாயில்ல. இப்போ பேசுங்க, உங்களுக்கு என்ன பேசணுமோ என் முன்னாடி வச்சே பேசுங்க. பரவாயில்லட்டியா, நீ இங்கே இரு, அதான் எனக்கும் வேணும். அம்மா ஜங்குக், சரி நீங்கள் 2 பேரும் லவ்வே பண்ணிட்டு போங்க. நம்ம ஏன் பழைய மாதிரி இருக்கக்கூடாது? பழைய மாதிரினா எதை சொல்கிற? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? எப்படினாலும் நீ நானும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னாலையும் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, ஒன்னாலையும் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுல்ல. ஏன்னா ஜங்குக், உன்னால் கேத்ரின் கூட பேசாமல் இருக்க முடியாதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ ஏன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நம்ம ஜஸ்ட் என்ன ஃப்ரெண்டாகவே பேசலாம், அதுக்குன்னு உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கா, நீயும் நானும் போகலாமா? ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னோட அம்மா அப்பா வேறு இன்னைக்கு வராங்க, உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் வரேன். வரியா? ஹேய், இங்கே பாருடா. என்ன, எங்கே போகிற? அவள் தான் அவன் வீட்டுக்கு கூப்பிட்றல. ஏன் தனியாக கூப்பிட்டு போய் 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டாக முடிச்சுட்டு வாங்குவேன். அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. அவள் வீட்டில் அவங்க அம்மா அப்பா யாருமே இருக்க மாட்டாங்க, வெளியே போயிட்டாங்கன்னு ஒரு போய் சொல்லுவா. அப்புறம் நீங்கள் 2 பேரும் உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க? டே, எதுக்கான இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கா? அவள் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. நீ அவளை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். ஜங்குக் இப்போ அப்படி அவங்களுடைய ஹிப்பில் கை போட்டு அப்படியே பக்கத்தில் இழுத்துக்கிறான். நீ ஓவராக பொசசிவ் ஆகுறனால நீ இந்த மாதிரி யோசிக்கிறேன்னு எனக்கு தோணுது. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பில்லை தான், எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. ஆனால் நீ போகணுமா? போகணும். அவங்க அம்மா அப்பாவை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். சரி ஓகே போ, ஆனால் பார்த்துற, அவள் கண்டிப்பாக உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவா. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. சரி ஓகே, பண்ணலாம். அவள் வீட்டில் நீ சாப்பிடவே கூடாது. சரிடா, சாப்பிடலாம். ஏன்னா ஃபுட்டில் ஏதாச்சும் கலந்தாலும் கலப்பா. நீ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுற. நான் அதெல்லாம் எதுவும் கலக்க மாட்டேன். என்னை பார்த்தாலே ஜங்குக் மயங்கிடுவான் தெரியுமா? கேத்ரின், நான் இன்னும் பழைய ஜங்குக் கிடையாது. சரி ஓகேப்பா, ஃப்ரெண்டை பார்த்து மயங்க மாட்டியா? நீ விடா, இன்னைக்கு நீ உனக்கு என்னடி வேணும்? அவன் இப்போதான் ஏதோ பேச வரான், அதே எதுக்கு உட்காந்து கெத்துட்ருக்கா? அதில் உங்கள் 2 பேர்த்துக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல போகிற? ஜங்குக், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் வரப்போகிறதா கேள்விப்பட்டேன். அதுவும் நானும் அதில் கலந்துக்கலான் இருக்கேன். சீரியஸ்லி, நிஜமாவா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இப்போ அப்படியே அவங்க விட்டுட்டு கேத்ரின் செட் டர்ன் பண்ணுறான். அது ஏன் இவன் கேமனா மட்டும் வாயை திறந்துட்டு போயிடுறான்? யார் என்னன்னு கூட தெரியாமல் பொசுக்குன்னு இப்படி அம்போ சிவ சம்பவம் விட்டு போகிறானே. இவனை நம்ம என்ன பண்ணலாம்? ஐயோ, இப்படி கேமுக்கு பிறந்த பரதேசியாக இருக்கானே இவனை நான் என்ன பண்ணலாம்? ஆனால் நீ கேம் விளாடி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாம், அதை நீ எனக்கு சொல்லி தெரியா? இப்போ வேணால் நம்ம கிரவுண்டில் போய் ப்ளே பண்ணலாமா? ஆனால் இப்போ கிளாஸ் நடக்க போதே. ஜங்குக் இப்போ எப்படி டர்ன் பண்ணிட்டு, கிளாஸ் இருந்தா அண்ணா, எனக்கு கேம் தான் முக்கியம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே இருந்துக்கிறான். சுகா, கேம் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் இப்போ அப்படியே கிளம்புறான். ஏய், எங்கே போகிற? காது கேட்கல, கேம் விளாடா. ஆனால் அவளோடையா? எதிரான இருக்கா? அவ்வளோ நம்ம ஃப்ரெண்டு தானே. ஆனால் அங்கே சுகா அப்படியே கை தட்டி விட்டுட்டு அப்படியே 3 பேரும் அங்கே கிரவுண்டுக்கு தான் போகிறாங்க. ஜிமினோட்டு அவங்க அப்படியே செம்ம காண்டோட இருந்துக்கிறாங்க. டேங்கே, யார் ஆகுவ? ஆளுக்கு கொக்கிப்பட்டா பரவாயில்ல, எதுனா அவன் என் ஆளையும் சேர்த்து போடுறா. அதான்டா எனக்கும் தெரில, இவன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். அவள் பக்கத்தில் வந்தாலே அவள் பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு எனக்கு அப்படியே ஹெவியாக அடிக்குது. எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜியாகவே ஆகுது. சத்தமாக பிடிக்கல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேறு வழி இல்லை, ஃபாலோ பண்ண போகிறோம். அவங்கள நம்ம கெடுக்க போகிறோம். எனக்கு ஃபுட்பால்னாலே சுத்தமாக பிடிக்காது. பட் இவனுக்காண்டி நானும் அதில் சேர்ந்து கேத்ரினுக்கு ஈக்குவலாக நான் இருக்க தான் போகிறேன். டேய், ஃபுட்பாலில் ரொம்ப கஷ்டம், அதனால தான் சொல்கிறேன். ஜிமின், நீயும் ஃபுட்பால் விளாடணும். ஏதே, நான் ஃபுட்பால் விளாடணுமா? ஐயோ, ஏழைங்கான மூஞ்சில் பால் பட்டா இன்னத்துக்காகிறது.
மாஸ்க் போட்டுக்கூட வேண்டாம் வாடா மொத அப்படின்னு சொல்லி ஜிமினோட்டே அவங்க தான் இப்போது வேகமாக கிரவுண்டுக்கு போகிறாங்க. சரி ஓகே புக்கில் இன்றைக்கான எபிசோடு அவ்வளோதான். இன்றைக்கி ஸ்டோரியே வந்திருக்காது தான். ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட டிஎம்மில் கேட்டுச்சு, இன்றைக்கி நீங்கள் வீடியோ போடுவீங்க தானே கேட்குறப்பே பாவமாக கேட்டுச்சு. சரி ஓகே போடலாமா வருமா 1 மணிக்குள்ளே போட்டுருங்க. சரிம்மா போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு. ஐ திங்க் அந்த பொண்ணு பேர் தர்ஷு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், மைண்டு ஞாபகம் இல்லை. ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் ஹிந்தி ஷேடு உங்களை வந்து மீட் பண்ணிட்டு பை பாய்.